உண்மையில் கலாச்சாரம் என்றால் என்னமா? கலாச்சாரம் என்பது ஒரு இனத்தின் வாழ்க்கை முறை. அது அவர்களின் சிந்தனையின் செயல், அழகு மற்றும் மனிதாபிமான உணர்வை உட்கொண்டதாகும். மொழிகளுக்கெல்லாம் மூத்தவள் எமது தமிழ் மொழி என்பது உண்மை என்றால் அதன் கலாச்சாரமும் அப்படித்தானே? பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் பல வந்தேரிகளின் வஞ்சகத்தால் மொழியால் ஒன்றுபட்ட மக்களை இனத்தால் பாகுபடுத்திட்டாலும் அந்நிய மொழியின் வரவாலும் மேற்கத்திய வஞ்சகத்தின் மோகத்தாலும் அங்கும் நிங்குமாய் சற்று தடுமாறினாலும் நின்றளவும் உலகம் போற்றும் ஒப்பில்லா தமிழர் முறைமை எங்களது தமிழர் கலாச்சார முறைமை என்பதில் எல்லளவும் மையம் வேண்டாமா? தமிழர் கலாச்சாரம் தேயுதுன்னு பேசுறவங்கள இவங்கள ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்திருக்கணுமே. ஐயையோ, இந்த பொண்ணையும் பால் குடிக்குமான்ற அளவுக்கு இருந்தது இவங்களுடைய அலப்பறைகள். நாங்களும் பொங்கல் வைக்கிறோன்னு கையில கரும்பென்ன, கட்டிக்க வேட்டி சட்டை பட்டு புடவை என்ன, பொங்கல் வைக்க புது பானையுடன் புத்தரிசி என்ன, மாவில தோரணும், சிலம்பாட்டம், உரியடி, குலவு பாட்டுல இருந்து குத்தாட்டம் வர எங்க இருந்து வந்தது இந்த பழக்கம்? இதாங்க நம்ம கலாச்சாரம். நேத்து உங்க அப்பா அம்மா, இன்றைக்கு நீங்க, நாளைக்கு உங்க வாரிசுங்க. வழி வழியா தொன்று தொட்ட நம்ம கலாச்சாரம் வாடி வாசல் வழியை தொடங்கி வாஷிங்டன் வரையிலும் பொங்க வச்சு அங்க இருக்க வெள்ளையனே வேட்டி கட்டி புடவை கட்டி வச்சிருக்கோம். பேச வந்துட்டாங்க கலாச்சாரம் தேயுது. உண்மையில என்னை அறிமுகப்படுத்தும் போது நிறைய விஷயங்கள் சொல்லி மேற்கோள் காட்டினாங்க சார். ஆனால் எனக்கு மிகப்பெரிய நான் பெருமையாக நினைக்கிறது, ஜல்லிக்கட்டில் முதல் பெண் வர்ணனையாளராக நான் பேசியிருக்கிறேன். அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. அவர் மினிஸ்டர் மூர்த்தி சார் அவர்களே ஃபோன் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கம்மா அப்படின்னாங்க. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, பாலமேடு ஜல்லிக்கட்டு, சத்திரப்பட்டி ஜல்லிக்கட்டை நான் முதல் வர்ணனை பண்ணேன். மாடு வருது பாரு துள்ளிக்கிட்டு, தமிழர்களுடைய தனி அடையாளமே ஜல்லிக்கட்டுன்னு சொல்லும் பொழுது அந்த ரத்தம் ஊறும் பாருங்க, தமிழண்டா அப்படின்னு இருக்கிறது. அது இன்றைக்கும் வளர்கிறதுங்கிறது அது நிதர்சனமான ஒரு உண்மை. அருமை. தமிழர்களோட வாழ்வை அகவாழ்வு புறவாழ்வு இரண்டா பிரிக்கலாம் நடுவரம்மா. புறவாழ்வு என்றால் உணவு முறை, ஆடை அணிகலன்கள் ஆகியவற்றை குறிப்பதாகும். இவை இன்றளவும் கால மாற்றத்திற்கேற்ப நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியவைகளே. இல்லைன்னா நக்கீரன் பாடியது போல உண்பது நாழிகை உடுப்பது இரண்டே என்ற அளவுக்கு என்ற வரிகளுக்கு ஏற்ப மேல ஒரு துண்டு கீழே ஒரு துண்டு ஆடை அணியலாமா? தமிழர் கலாச்சாரத்தின் விழுமியன்களாக நம்ம எவையெல்லாம் சொல்றோமோ அவை அனைத்தும் இன்றளவும் அதன் நிறம் மாறாமல் தான் உள்ளது என்பதனை பட்டியலிட நான் கடமைப்பட்டிருக்கேன் நடுவர் அவர்களே. முதல்ல நம்ம ஆடையில இருந்து ஆரம்பிப்போம். ஆடைன்னு எடுத்துக்கிட்டா நம்ம ஆரம்பிக்க போறியம்மா, 10 நிமிஷம் போயிருச்சுன்னு நினைச்சேன். நம்ம தமிழர் பாரம்பரிய உடையான வேட்டியும் சேலையும் இன்று வரைக்கும் நம்ம உடுத்தலையா? உணவுன்னு எடுத்துக்கினா பிரதான உணவான அரிசி, பருப்பு, பால், தயிர், மிளகு அதை இன்னைக்கு வரைக்கும் நம்ம சாப்பிடலையா? காதல், ஒருவேளை காதல்னு சொன்னாலே நம்ம எதிரணியினருக்கு லிவிங் டுகெதர்னு மாறி போச்சுன்னு பேசுவாங்க. உண்மையில் சங்க இலக்கியம் சொல்லக்கூடிய உறவு முறையே இதாங்க. இது கூட இவங்களுக்கு தெரியல. ஒருவேளை திருமணம், தாலி அப்படின்னு சொன்னாதான் அப்படின்னு பேசினாங்கன்னா அதுவும் நம்ம சங்க இலக்கியத்துல இல்லைன்னு சொல்றது அவங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் நடுவர் அவர்களே. இந்த நட்பு காதல்னு இவங்க எடுக்கணும்னு அங்க 4 பேர் பாக்குறீங்க. நட்பு பெருசா காதல் பெருசா? நட்பு. ஏன் நட்புக்கு இவ்வளவு கைத்தட்டல், இவ்வளவு நிறைய உற்சாகம்? ஒட்டுமொத்த மாசம் இந்த நட்பு பெருசா காதல் பெருசா? காதல்ங்கிறது வெறும் முத்தத்தின் சத்தம், நட்பு தான் ரத்தத்தின் யுத்தம் அப்படின்ட்டு சொன்னா இன்னும் வித்தியாசம் இருக்குது. வீட்டிலிருந்து டாஸ்மார்க்கு கூட்டிட்டு போனா அது காதல், டாஸ்மார்க்ல இருந்து பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அதுதான் உண்மையான நட்பு. நட்புலையும் நீங்க சரியான நட்பை தேர்ந்தெடுக்கணும். உண்மையிலே முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்று சொன்னான் வள்ளுவன். அப்ப நட்பு, நல்ல நட்பு கெட்ட நட்பு இருக்குது. நல்ல நண்பன் சாக்கடையில கூட நிலாவை காமிப்பான், ஆனா கெட்ட நண்பன் பூக்களில் கூட புழுக்களை தான் காமிப்பான். படிக்காதடா விடுடா, எக்ஸாம் அரியர் வைத்தோர் அறிவுடையோர் அறிவிலார் ஆள் கிளியர் செய்து விடுவாருடா மச்சான், விடுடா பார்த்துக்கலாம். இந்த லவ் லெட்டருக்கும் செமஸ்டருக்கும் என்ன வித்தியாசம்? மனசுக்குள்ள நிறைய இருக்கும், ஒண்ணுமே எழுத வராது, அதான் லவ் லெட்டர். மனசுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது, பயப்பட பக்கம் பக்கமா எழுதுவான் பாருங்க, செமஸ்டர். அப்பப்பா. ஆனா நீங்க நட்பை சரியான நட்பாக தேர்ந்தெடுக்கணும். தொட்டா சாக்கடிச்சா அது கரண்ட், சாக்கடிச்சு கீழே விழுந்தாலும் தொட்டு தூக்குறதா உண்மையான ஃப்ரெண்டு.
அப்போ நீங்க சரியான நண்பனை தேர்ந்தெடுக்கிறீர்களா அப்படின்னு நீங்க யோசிக்கணும். கூட இருக்கிறவன் உங்களை கரெக்டான இடத்துக்கு கூட்டிட்டு போறானா அப்படின்னு அதையும் யோசிப்பான். நல்ல நட்பு இன்னைக்கு இருக்குதுலாமா? இருக்கிறது. காதலை பத்தி அருமையா சொன்னாங்க. குறுந்தொகையில் அருமையான விஷயம். யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம்தான் இரண்டர கலந்தனவே. இப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது. சினிமா பாட்டில் நீரும் செம்புல சேரும் கலந்தது போலே கலந்தவள் நாமே. குறுந்தொகை அந்த பாடல் வரிகளை தான் எடுத்து இந்த இதில், அதாவது நீரோட நீங்கள் செம்மண்ணை கலந்தீங்கன்னா நீரின் தன்மை செம்மையாக மாறி போயிடும். அதே போல் உண்மையான காதல்ங்கிறது அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது குறுந்தொகை பாடல். அதை இன்றைக்குள்ள பாடலில் எடுத்துக்கிறது வரவேற்கத்தக்கது. அருமை. அடுத்ததான் நமக்கு தமிழர் கலாச்சாரத்துல வீரத்தை பத்தி பேசலாம் நடுவர் அவர்களே. வாடிவாசல் வந்து பாருங்க, இன்னமும் தமிழனோட வீரம் எந்த அளவுக்கு தழைத்தோங்கி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். கொடைன்னு எடுத்துக்கிட்டா அங்கேயும் நம்மளுடைய தமிழர்களின் கைகள் தான் இந்தியாவிலேயே மேலோங்கி இருக்கிறது. ஏன்னா தனிநபர் வருமான வரி, ஜிஎஸ்டி என அனைத்திலும் நம் நாட்டின் வளர்ச்சிக்காய் வாரி வழங்கி நம் ஈகைத்தன்மையை எடுத்து வருகிறோம். இது தமிழர் கலாச்சாரத்தின் வளர்ச்சி இல்லையா நடுவர் அவர்களே? நடுவர் அவர்களே, இறுதியா மொழின்னு எடுத்துக்கணும்னா, மொழின்னு சொன்னாலே ஆங்கிலத்தின் மோகத்தால் அந்நிய மொழியின் வரவால் நம்ம தமிழ் மொழி அழிஞ்சு போச்சு ஒழிஞ்சு போச்சுன்னு பேசுவாங்க. ஆனா இன்னைக்கும் உலகம் போற்றக்கூடிய பல பல்கலைக்கழகங்களில் ஒன்றான கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் தமிழுக்கென ஒரு தனி இருக்கை பெற்று தந்தது. இது தமிழர் கலாச்சாரம் இல்லையா? இன்னும் எவையெல்லாம் நாம் தமிழர் கலாச்சாரத்தின் காரணிகளாக இவங்க சொன்னாலும் அவை அனைத்திலும் நாம் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறோம் என்பதனை நினைவூட்ட நான் கடமைப்பட்டிருக்க நடுவர் அவர்களே. எனக்கு முன்னாடி பேசிட்டு போனவங்க சொன்னாங்க மரியாதை பத்தி. மரியாதைனா எதை எதிர்பார்க்கிறாங்க நடுவர் அவர்களே? பெரியவங்க வந்தா எந்திரிச்சு நிக்கிறது, இல்லைன்னா கணவன் வந்தா மனைவி எந்திரிச்சு நிக்கிறது, எதை மரியாதைன்னு சொல்றாங்க? மரியாதைன்றது மனசுல இருந்தா போதும் நடுவர் அவர்களே. ஏன்னா இப்போ சமத்துவமும் சமூக நீதியும் தான் மக்களும் விரும்புறாங்க, அரசும் அதுதான் சொல்லுது. அதை நன்கு அறிஞ்ச தலைமுறையாக தான் நாங்க இருக்கிறோம். மரியாதையை பத்தி நீங்க ஒன்றும் சொல்லி தர தேவையில்லை. இப்போ இங்க உள்ள திருமணமாகி நீங்க போவீங்கல்ல, இங்க உள்ள இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் அப்படிதானப்பா? பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போவீங்கல்ல கல்யாணத்துக்கு அப்புறம். அதுக்காக ஜேபிஆர் காலேஜில் இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க. கல்யாணம் முடிஞ்சு போறதுக்கு அப்புறம் எல்லாரும் புருஷங்காலில் விழுந்து யாரு கும்பிடுவீங்க? காலத்தை கை தூக்குங்க பார்க்கலாம். ஒரே ஒரு பெண் அனாதையா கையை தூக்கியிருக்கிறா, ஒரே ஒரு ஜீவன். அந்த வருங்கால கணவருக்கு ஒரு பெரிய பாராட்டுகளமா, சத்தியமா. ஏம்மா பின்னாடி இருக்கிறவங்க யாராவது பேருக்காவது சபை நாகரிகத்திலேயாவது தூக்கலாம்ல? யாருமே காலில் விழுந்து தொட்டு கும்பிட மாட்டீங்க யாருமே. அந்த பிள்ளைலாம் பார்க்குது காலை அமுக்கணுமா, நான்லாம் கழுத்து அமுக்கலான்னு பிளான் பண்ணிட்டு. ஆனால் நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கார் காலை தொட்டு கும்பிட்டீங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆயிடலாம். அந்த காசே தேவையில்லைங்கிறீங்களா மேடம்? இது உங்களுக்கு உதவும் மேடம், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க மேடம். அதாவது ஆண்களுடைய அந்த நான் படித்த ஆன்மீக செய்தியை சொல்கிறேன். ஆண்களுடைய கணுக்காலுக்கு கீழே சனி வாசம் செய்யும் பகுதி, பெண்களுடைய இந்த முழங்கைக்கு கீழே சுக்கிரன் வாசம் செய்யும் பகுதி. சுக்கிரனோட அழுத்தம் சனியில் படும்பொழுது அந்த வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகும். அதனால தான் திருமாலோட கால்களை லக்ஷ்மி தேவி அமுக்கினதாக வரலாறே இருக்குன்னா நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா இன்னைக்கே போங்க மேடம், உங்கள் வீட்டுக்காரர்கால ஒரே நாள் அமுக்குங்க. ஆனால் ஒரே நாளில் கோடீஸ்வரி ஆகணுக்கா மாங்கு நமக்கு யானைக்கால் வந்துற மாதிரி பண்ணிடக்கூடாது. அதனால தான். ஆனால் நீ இன்னைக்கு இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும், மரியாதை அப்படிங்கிற அந்த வேர்டு எடுத்ததுக்காக நான் சொல்கிறேன். இன்னைக்கு பெண்கள் எவ்வளவோ படிக்கிறாங்க, ஆண்களை விட அதிகமாக சம்பாத்தியம் பண்ணுறாங்க, பெண் ஆளுமை அதிகமாக இருக்கிறது. ஆனால் ஒரு சின்ன இடத்துல நம்ம விட்டு கொடுத்து போனால் அது தப்பு இல்லை. இப்போ நீங்கள் திருமணம் முடிந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு ஆண் உங்களை பற்றி எப்படி வர்ணிக்கணும் தெரியுமா? என்னை வழிநடத்தும் 7ஆம் அறிவு நீ, என் உணர்வறியும் 6வது புலம் நீ, நான் படிக்கும் 5வது வேதம் நீ, நான் ரசிக்கும் 4வது தமிழ் நீ, என்னுடைய 3வது கண் நீ, என்னுடைய 2வது தமிழ் நீ, மொத்தத்தில் என் குழந்தையே நீ தாண்டின்னு வர்ணிக்கிற அளவுக்கு ஒரு பெண் இருந்தால் அது தப்புல. இதுக்கு ஆண்கள் கைத்தட்டுவீங்கன்னு எதிர்பார்த்தேன், ஒரு பக்கியும் கைத்தட்டல கொடுக்க. பரவாயில்ல, அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு அவங்களுக்கே தெரிஞ்சு. மரியாதை அது கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், அப்பா அம்மா குழந்தை உறவாக இருக்கட்டும், அந்த மரியாதை இருந்தால் அந்த உறவுக்கு அழகு. நீங்க இருக்குதுன்ட்டு சொல்றீங்க,
இருக்குது. அதே ஒரு டவுட்டாக தான் சொல்லுது. பரவாயில்ல. திரைப்படத்தை பத்தி பேசிட்டு போனாங்க எனக்கு முன்னாடி போனவங்க. இன்னைக்கு தமிழர்கள் திரைப்படத்துல எந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்க தெரியுமா நடுவர் அவர்களே? வெறும் கோடம்பாக்கத்துக்குள்ளேயே முடங்கி போயிருந்த காலம் போய் இன்னைக்கு வட சென்னை வரையில வளர்ந்துருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறையும் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இது திரைப்பட கலாச்சார வளர்ச்சி இல்லையா நடுவர் அவர்களே? உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு, இதை உறக்க சொல்வேன் உலகிற்கு. இனம் ஒன்றாக மொழி வென்றாக, புது வேலை எடுப்போம் விடிவிற்கு. நம்ம பாரத பிரதமர் தமிழையும் திருக்குறளையும் தமிழர் கலாச்சாரத்தையும் அவர் செல்லும் இடமெல்லாம் பறைச்சாற்றின்னு வராரு. உலகம் முழுவதும் பரவி கிடக்கும் 8 கோடி தமிழ் உள்ளங்கள் நம் மொழியை மட்டும் இல்ல, அம்மொழியினை பேசும் மக்களின் வாழ்வியலையும் போற்றுகின்றனர் என்பதனை ஆணித்தரமாக எடுத்து வைக்கிறேன் இந்த அவையில். இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். தாயை படித்த அவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பயித்த அவனை தாயே தடுத்தாலும் விடாதே என்ற பாவேந்தர் பாரதிதாசனாரின் வரிகளுக்கு ஒப்ப தமிழையோ தமிழரையோ அவர் தம் கலாச்சாரத்தையோ பழித்து பேசும் எதிரணியினரை நம் நடுவர் அம்மாவின் தீர்ப்பின் மூலம் நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என கேட்டு நல்வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடைசி எனக்கு மனோகர வசனம் மாதிரி இருந்துச்சு சார் அந்த பிள்ளை பேசும்போது. எதிரணியினை நாவை துண்டாடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபைனல் க்ளோசிங் நல்லா இருந்துச்சு. அக்ஷயாவுக்கு ஒரு பெரிய மனமறிந்த பாராட்டுக்களை இந்த நேரத்தில் சொல்லிக்கலாம். நிறைய மேற்கோள் காட்டினாங்க இன்னைக்கு தமிழ் எவ்வளவு ஆளுமையாக இருக்குது. சிங்கப்பூரில் டாப் 10 MDIS பல்கலைக்கழகத்தில் அந்த 10 அறிஞர்களுடைய சிலை வைத்திருப்பார்கள். அதில் நடுவில் இருக்கக்கூடிய சிலை என்ன, நம்ம ஐயன் திருவள்ளுவருடைய சிலை இருக்குது அப்படின்னா தமிழ் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உதாரணங்கள் நம்ம மேற்கோள் காட்டலாம். இதற்கெல்லாம் மறுப்பு தெரிவித்து செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு அறிவியல் 1ஆம் ஆண்டு மாணவர் ஷாம் குமார் அவர்களை அன்போடு தமிழாய் செம்மொழியாய் வாழ்ந்து வரும் என் அன்னை தமிழில் இன்று நடுவராக வந்திருக்கும் சொல்லரசி திருமதி அன்னபாரதி அவர்களுக்கும், நம் கல்லூரி இயக்குனர் அவர்களுக்கும், மாணவ நண்பர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் கலாச்சாரம் தேய்கிறது என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன். உலகத்துல பிறக்கிற எல்லா குழந்தையும் தன் தாயையும் தாய் மண்ணையும் தேர்ந்தெடுத்து பிறப்பதில்லை. அங்க பிறக்கும் போது அது காதுகளில் கேட்கிற சொற்கள் எந்த மொழியில இருக்கோ அதுவே தாய்மொழியா கொண்டு பேச தொடங்கும். அப்படி நம்ம ஊர்ல பிறக்கிற எல்லா குழந்தையும் அம்மானு தான் சொல்லும். அந்த குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்த்து ஆங்கில வழி கல்வி பயில விட்டு மம்மின்னு சொல்லு டேடின்னு சொல்லுன்னு சொல்லி பெற்றோர்கள் ஆசைப்படுறாங்களா இல்லையா? கண்டிப்பா. இதுவா வளர்ச்சி? இதனால அது அந்த பிள்ளை அம்மானு கூப்பிட்டாலும் பரவாயில்ல, இவன் சொல்றான் 75,000 ஃபீஸ் கட்டுறேன் மம்மின்னு சொல்லு மம்மின்னு சொல்லு அப்படின்னு. என்னத்த சொல்ல? அந்த குழந்தையின் நாவிலேயே தமிழ் தேய்கிறது நடுவர் அவர்களே. நெத்தி அடி பாயிண்ட். நல்லா இதுக்கெல்லாம் கைத்தல கொடுக்க வேண்டாமா? தமிழர்கள் பயன்படுத்திய பொருட்கள். தம்பி பயப்படாத, தைரியமா பேசுப்பா, நான் சப்போர்ட்டா இருக்கேன்டா. தைரியம் தைரியம். தேங்க்ஸ்கா. தமிழர்கள் பயன்படுத்திய பொருட்கள்ல நிறைய நல்ல பயன்கள் இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு கிடையாது. செம்பு பாத்திரத்துல தண்ணி வச்சா தாது உப்பு சத்து நிறையும், ஆனா இன்னைக்கு நம்ம பிளாஸ்டிக் பாட்டில்கள்ல தான் தண்ணி வைக்கிறோம். அதனால மைக்ரோ பிளாஸ்டிக்லாம் குடல்ல சேருது. ஆட்டுக்கல் அம்மிக்கல் இன்னைக்கு எத்தனை வீட்டுல இருக்கு? அதை தூக்க தெம்பாச்சு இருக்கா? அதெல்லாம் ஏன் இன்னைக்கு பசங்க இளவட்டக்கல்ல தூக்கல நீங்க நினைக்கிறீங்க? ஒரு காலத்துல இளவட்டக்கல்ல தூக்குவாங்கல்ல சார், வில்சன் சார் உங்களுக்குலாம் தெரியும். இளவட்டக்கல்ல தூக்குனாதான் பொண்ணு கொடுப்பாங்க. இன்னைக்கு பையன் பாக்குறான், எதுக்கு இதுக்கு மட்டும் கரெக்டா பாயிண்ட் போறப்பா, இவ்வளவு நேரம் அடி வைத்து குடல் வெளியே வர வரைக்கும் கொஸ்டின் கேட்கறேன், பதில் சொல்லலாம், இதுக்கு மட்டும் பொண்ணு. ஒரு காலத்துல இளவட்டக்கல்ல தூக்குனாதான் கல்யாணமே பண்ணி கொடுப்பாங்களாம், பொண்ணு கொடுப்பாங்களாம். இன்னைக்கு பையன் பாக்குறான், எதுக்கு தேவையில்லாம கல்லை தூக்கிட்டு பொண்ணை தூக்கிட்டு டேரக்டா பொண்ணையே தூக்கிடலாம்டா அப்படின்னு அவங்க அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையில இருக்கிறாங்க. அன்றைக்கெல்லாம் உடல்ல உழைப்பு இருந்துச்சு, ஆனா அவன் எத்தனை பாயிண்ட் இருந்தாலும் இளவட்டக்கல்ல தூக்குற பாயிண்ட் எடுத்தான் பாத்தீங்களா? அங்க அவனுடைய தைரியம் தெரிகிறது. வெரி குட்டா, சூப்பர். அன்றைய மக்களின் உடம்பில் உழைப்பு இருந்துச்சு, இன்னைக்கு சுகர் தான் இருக்கு, வாழ்நாளும் சேர்ந்து தேய்கிறது இல்லவா?
உணவுக்கு மதிப்பு கொடுக்கணுன்றது தமிழர் கலாச்சாரத்துல இருக்கு. ஆனா இப்போ அது இந்த தலைமுறை யாருமே அதை ஃபாலோ பண்றதே கிடையாது. இன்னைக்கு பாக்குறவங்க எல்லாத்துக்கும் சுகர், குண்டா இருந்தா கொலஸ்ட்ரால் இருக்குதாங்கிறான், ஒல்லியா இருந்தா சுகர் இருக்குதாங்கிறான், கோமா இருந்தா ப்ரெஷர் இருக்குதாங்கிறான். எதுவுமே பண்ணாம செவனேன்னு இருந்தா எதுவுமே பண்ணாம இருக்கிறீங்க, உனக்கெல்லாம் எதுவுமே நோய் இல்லையா அப்படின்னு கேட்கறான். எங்க வீட்டு பக்கத்தெல்லாம் ஒருத்தர் 24 மணி நேரம் வாக்கிங் போவார். உண்மையிலே வாக்கிங் போவார், போய் வடையை வாங்கி சாப்பிடுவார். வாக்கிங் போவார், வடையை வாங்கி சாப்பிடு. நான் டென்ஷன் ஆகிட்டேன். அண்ணன் தயவு செய்து வாக்கிங் போகும்போது வடை சாப்பிடாதீங்க என்ன. மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னார். நான் வாக்கிங் போகிறதே வடை சாப்பிட்றதுக்காக தான். இன்னும் சொல்ல சார் அப்படிலாம் என்னத்தை தொப்பையை குறைக்க சுகர் கரெக்டு தான்ப்பா நீ பேசுறது. எதுவும் சாப்பிட கிடைக்காத நம் முன்னோர் எது கிடைத்தாலும் சாப்பிட்ட நாம் எது கிடைத்தாலும் சாப்பிட மறுக்கின்ற இன்றைய குழந்தைகள் தானே மாறிக்கிட்டு இருக்கு. அப்பயும் அந்த அம்மாக்கள் சும்மா இல்ல, போனை கையில கொடுத்து சொல்லி நீ ஓல்டு ஸ்டைல்ல இருக்க. இப்ப இன்னொரு பாட்டு, உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்தரிக்காய் கூடைக்குள்ள தூங்க போச்சு, கத்தரிக்காய் எட்டி உதச்சி அழுதுருச்சு, அம்மா வந்து கொஞ்சினதும் சிரிச்சிருச்சு. பூரா இன்னைக்கு ஜேபிஆர் காலத்துல இந்த பாட்டு தான். அந்த குழந்தைக்கு உணவு மேல இருக்க மதிப்பே போயிருச்சு நடுவர் அவர்களே. எப்படி இருந்தோம் என்பது முக்கியம் இல்லை, எப்படி இருக்கிறோம், எதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கிறோம் என்பதே முக்கியம். அருமை. இன்னைக்கு குழந்தைகள் பூரா அந்த செல்போன், உண்மையில அது கரெக்டான பாயிண்ட். ஒரு காலத்துல செல்லம் கொடுத்தா தான் குழந்தைகளுக்கு பிடிக்கும், இன்னைக்கு செல்லு கொடுத்தா தான் குழந்தைகளுக்கு பிடிச்சிருக்கு. வேகமா ஓடி வந்து ஐ டாடி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அப்பா பாசம் நினைச்சா கொடுங்க டாடி போனை தாங்க நீங்க கிளம்பு அப்படின்றது. உணவையும் உழவையும் மறக்கின்ற சமுதாயத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். இதுவா வளர்ச்சி பேசுறாங்க. கேளுப்பா. நான் கேக்குறேன், கீழடியில அகழாய்வாய்ச்சி நடத்தினாங்க, அதுல நிறைய சான்று கிடைச்சி. அதே போல இன்னும் 100 வருஷம் அப்புறம் யாராவது பண்ணா நம்ம அவங்களுக்கு என்ன கொடுத்துட்டு போயிருப்போம்? மது பாட்டில் தான் கிடக்குதும் பூரா. அன்னைக்கு கீழடியில தோன்றாங்க 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இரும்பை கண்டுபிடித்தவர்கள் தமிழர்கள் அப்படின்னு நீ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ அது சரியான பதில் தான். நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம்? அடுத்த தலைமுறைக்கு சொத்து நீங்க சேர்க்க வேண்டாம், நல்ல உடல் ஆரோக்கியத்தை சேமித்து வைங்கள், அதுதான் மிகச்சிறந்த சொத்து. அவங்க நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு மண்ணுல தேட மாட்டாங்க, இன்டர்நெட்ல தேடினாலே கிடைக்கும். என்ன கிடைக்கும் தெரியுமா? நம்ம நண்பர் விஜய் மாதிரி யாராவது ஒரு செல்ஃபி எடுத்து கீழே ஹேஷ்டாக் வித் மை கேர்ள் ஃப்ரெண்ட் போட்டிருப்பாரு. நீ தான் ட்ரெண்டிங் பேச்சாளராக இருக்கிறப்பா. இந்த இடத்துல நான் உனக்கு அவார்டு கொடுக்குறேன், ட்ரெண்டிங் பேச்சாளர் ஷாம்குமார். நன்றி. அதை பார்க்குற அவங்களும் வளர்கிறது தமிழ்னு சொல்லி வாழ்ந்தது ஆங்கிலம்னு தெளிவா தானே புரிஞ்சுப்பாங்க. இதுவா வளர்ச்சின்னு சொன்னாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு சொன்னாங்க. ஏன் தெரியுமா? தமிழர் எங்க போனாலும் தமிழ்நாட்டுல எல்லா ஊர்லயும் சத்திரங்கள் இருந்துச்சு, வீட்டுக்கு வீடு திண்ணை இருந்துச்சு, கிணத்துல ஏரி குளத்துல தண்ணி இருந்துச்சு, யார் வீட்டுக்கு போனாலும் விருந்தோம்பல் இருந்துச்சு. யாதும் ஊரே யாவரும் கேளு, இதனாலதான் சொன்னாங்க. இன்னைக்கு அப்படியா? தமிழர்கள் பிழைப்பதற்காக வெளிநாட்டுகளுக்கு போய்கிட்டு அங்கேயே வாழ்க்கையை அமைச்சிட்டு அங்கேயே அவங்க சங்கதிகளையும் வாழ வைக்கிறாங்களே. இதுவா வளர்ச்சி? கிடையாது. ஒரு கலையை உருவாக்குறவங்கள விட அந்த கலையை ரசிக்கிறவங்களுக்கு தான் அந்த கலை சொந்தம். அந்த வகையில இங்க வந்திருக்கும் நம் நடுவர் வந்து மக்களை மகிழ்விக்கும் ஒரு கலைஞன். அவங்களுக்கு தெரியும், அவங்க கிட்ட கேட்போம், நாட்டுப்புற கலைனா என்ன? நாட்டுப்புற கலை, நாட்டுப்புற கலைகள். இப்போ என்னைய நடுகாத்துல நிக்கிறலான்னு பிளான் போட்டான். அங்கிட்டு சுத்தினா எங்கிட்டு சுத்தினா ரைட்டு, இனிமே இதை இழுத்து நடுதல விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய பாரம்பரிய கலை தான் நாட்டுப்புற கலை. இப்ப அந்த நாட்டுப்புற கலைகள்லாம் நாட்டுப்புற பகுதியில் இருக்கதான் செய்யுது, நகர்ப்புறங்கள்ல கிடையாது. ஆனா நாட்டுப்புற பகுதிகள்லாம் நகரமயமாக்கப்படுது. அந்த கலைகள் அதோடய சேர்ந்து தேஞ்சு போயிட்டு தான் இருக்கு. இல்லைன்னு மறுக்க முடியுமா உங்களால? கண்டிப்பா மறுக்க முடியாதுப்பா. இனிமே நான் மறுத்தா என்ன ஏன்னு கேளு. எதிரணியில இருக்கிறவங்க 2 பேரும் தமிழர் கலாச்சாரம் வளர்கிறதுன்னு பேசிட்டு போயிட்டாங்க. ஆமா. ஆனா உண்மையிலேயே தமிழர் கலாச்சாரம் வளர்கிறதா இல்லை தப்பி பிழைத்து கொண்டிருக்கிறதா? கையை தட்டிருங்க, அப்படின்னாதான் அடுத்த பாயிண்ட் போவான். எனக்கு முன்னாடி அந்த அக்கா ரொம்ப நல்லா சொன்னாங்க. பொங்கலுக்கு வந்து இங்க செலிப்ரேஷன் நடந்துச்சு, எல்லாரும் கொண்டாடினாங்கன்னு. கொண்டாட்டங்களில் கொண்டாடுவது மனித இயல்பு. யாராச்சும் அதை மறுக்க முடியுமா? முடியாது. யார் பேச்சையும் மறுக்கலாம், ஓம் பேச்சை மறுக்க முடியாது.
நீங்க பொங்கல் சாப்பிடணும்னோ இல்ல என்ஜாய் பண்ணணும்னோ போட்டோ எடுக்கணும்னோ ஒன்னும் பொங்கல் கொண்டாடல. அது உழவர் திருநாள், உழவுக்கான திருநாள். ஞாபகம் இருக்கா? அதை மறந்துட்டு பொங்கல்ல வந்து நம்ம வேட்டி அணிகிறோம், நம்ம பாரம்பரியத்தை கலாச்சாரத்தையும் இன்னும் பின்பற்றோம்னு சொல்றீங்க. கிடையாது. நம்ம வந்து உழவை மதிக்கவே மறந்துகிட்டுல இருக்கோம். இது எப்படி வளர்ச்சி ஆகும்? அதுக்கு ஒரே ஒரு விவசாயத்தை காக்கணும்னா ஒரே ஒரு விஷயம்தான். அது உண்மையிலே பெண் குழந்தைகள் கையில தான் இருக்கு. என்னைக்கு நான் அந்த மாப்பிள்ளை இந்த மாப்பிள்ளை விவசாய மாப்பிள்ளையை நான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டுறேன் நீங்க சொல்றீங்களோ அன்னைக்கு வேணா விவசாயம் வாழலாம். நண்பர் இதுக்கு மட்டும் பசங்க கைத்தட்டல் கொடுக்குறாங்க, எங்க கைத்தட்டுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நண்பர் தொடக்கத்துல சொன்னாரு, என்ன தைரியத்துல பேசுறோம்னு தெரியல, தமிழ்ல தானே பேசுறீங்க, சைனீஸ்லயோ ஜாப்பனீஸ்லயோ பேசலையேன்னு சொன்னாரு. நாங்கள் தமிழ் அழிந்து போய் விட்டதுன்னு சொல்லல, அழிவு பாதியில் போய் கொண்டிருக்கின்றதான் சொல்றோம். நிறைவாக தான் பேசுறேன். தமிழில் சொற்களை சேர்த்து பொய்யை மிகப்படுத்தி சொல்லிட்டாங்க. உண்மை ஊசியை போல் உள்ளங்களுக்குள் நுழைக்கிறேன், கேளுங்க. நம்ம தமிழ் மக்களை தவிர யாருமே அவங்க கலாச்சாரம் வளருதா தேய்தான்னு அவங்க தாய் மண்ணில் இருந்துகிட்டு பேசவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? கிழக்கிலிருந்து மேற்கில் மறையும் சூரியன் மேற்கிலிருந்து கிழக்குக்கு திரும்பி போவாது, அதை யோசிக்க மாட்டோம். அதுபோல பிரெஞ்சு கலாச்சாரம் பின்பற்றவங்களோ டச் கலாச்சாரத்தை பின்பற்றவங்களோ அவங்களுடைய கலாச்சாரம் தேய்கிறதுன்னு அவங்க தாய் மண்ணில் பேச மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம இந்த அவையில் இது ஒரு பட்டிமன்றமாக நடத்திக்கிட்டு இருக்கோம். இது தெரியலையா? நம் தமிழ் கலாச்சாரம் தேர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. செட் ஆயிட்டீங்க, கரெக்டா டியூன் ஆயிட்டாங்க பசங்க. நல்லா அடுத்து முடிச்சிட்டு கைத்தட்டல் கொடுக்கணும்ட்டு ஒரு திருக்குறளை நான் இங்கு பதிவு செய்கிறேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த திருக்குறளுக்கு ஏற்ப இவங்க என்னதான் சொன்னாலும் உண்மை என்னன்னு உங்க உள்ளங்களுக்கு தெரியும். தமிழ் கலாச்சாரம் வளர்கிறதா தேய்கிறதான்னு உங்களுக்கு தெரியும், அது நடுவருக்கும் தெரியும். நான் உண்மையை வெளிச்சத்தில் நிறுத்தி பேசிவிட்டேன். நீங்க கோவில் கட்டிக்காரங்க சரியாக தீர்ப்பு கொடுப்பாங்கன்றதை நீங்க பதிவு செய்வீங்க. நன்றி, வணக்கம். கோவில் பட்டிக்காரங்க சரியா தீர்ப்பு கொடுத்தா அப்ப மதுரைக்காரங்க என்ன மல்லக்க கிடப்பாங்களா? என்ன சார், இன்னும் ஒரு ஊருக்கு சண்டை எடுத்து விட்டுருவோம் போல. உண்மையிலே அந்த பேச்சுங்கிறது பல வகை இருக்குது. கொஞ்சம் போல்டாக பேசுவாங்க, ஆளுமையாக பேசுவாங்க, பாடிக்கிட்டே பேசுவாங்க, கவிதை நயத்தோடு பேசுவாங்க. சாம்குமார் பேச்சு வந்து மயில் இறகு போல மனதை வருடக்கூடிய அருமையான ஒரு பேச்சை கொடுத்த சாம்குமார். இன்னும் நிறைய பேசுங்க, நல்லதே பேசுங்க, இன்னும் துணிச்சலாக பேசுங்க. நம்ம பேசுறது கரெக்டு தாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியத்தை வரவழைத்து கொண்டு பேசுங்க. ஒரு பெரிய பாராட்டுகள் சாம்குமார் கொடுத்தலாம். அருமையாக பேசுறீங்க. இன்னும் நிறைய மேடைகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. இந்த மேடையை அருமையாக ஏற்படுத்தி கொடுத்த மரிய வில்சன் சாருக்கு பெரிய பாராட்டுகள். இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லி ஆகணும், இருக்கக்கூடிய அத்தனை பேருமே. நிறைய விஷயங்கள் தமிழ் வந்து தேய்கிறது அப்படிங்கிறது. பிரதர்னு கூப்பிட்டோம், அது சுருங்கி ப்ரோ ப்ரோ, சிஸ்டர் அதை சுருங்கி ஒரு கற்பூர புத்தியா இருக்கிறாங்க ஜேபிஆர் காலேஜ் பசங்க. சிஸ் அப்படின்னாச்சு. மம்மின்னு கூப்பிட்டோம், அது சுருங்கி மாம். டேடி அது சுருங்கி டேட். அப்படி சுருங்கி 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 தமிழனுடைய வாயும் சுருங்கி போச்சு. அதான் ஒரு நாட்டுப்புற கவிஞன் சொன்னான், அன்னையை தமிழ் வாயாள் மம்மி என்று அழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய், என்னடா தந்தையை டேடி என்று அழைத்தாய், என்னடா தந்தையை டேடி என்று அழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொன்று குவித்தாய். தமிழா நீ பேசுவது தமிழா, பாட்டியின் கைகளில் வாக்கிங் ஸ்டிக்கா, பாட்டனின் உதட்டிலே லிப்ஸ்டிக்கா, வீட்டிலே பெண்களின் தலையில் ரிப்பனா, வீட்டிலே பெண்களின் தலையில் ரிப்பனா, வெள்ளைக்காரன்தான் உனக்கு அப்பனா. தமிழா நீ பேசுவது தமிழா அப்படின்னு சொல்லிட்டு, வெள்ளைக்காரன் தான் உனக்கு அப்பனான்னு சொல்லிட்டு ஒரு நாட்டுப்புற கவிஞன் கேட்டார். நான் முண்டாசு கவிஞன் பாரதியோட பெயரை தாங்கி இருக்கிறேன். பாரதி இறக்கும் பொழுது அவருடைய வயது 33. ஏன் சீக்கிரமே இறந்தாங்கன்னா அதுக்கு கூட ஒரு அழகான கவிதை நயத்தோடு சொல்லுவாங்க, மீசையில் கூட ஒரு வெள்ளை ஏகாதிபத்தியம் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் என் தமிழ் பாட்டன் பாரதி செத்தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா,
அப்போ அப்படிப்பட்ட ஆங்கிலத்தை தாங்கி இருக்கிறீங்க, தமிழ் தேய்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய மேற்கோட்கள், செல்ஃபோன், அதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. அதுக்கெல்லாம் நான் தீர்ப்பில் சொல்கிறேன். உடனடியாக இதுக்கு மறுப்பு தெரிவித்து விஜய் விவியன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு அறிவியல் 1ஆம் ஆண்டு மாணவர். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும், முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று நக்கீரர் இருந்த நடுவர் அவர்களே, மரத்தின் வேறு போல இருக்கும் என் கல்லூரியின் இயக்குனர் அவர்களே, அதில் கிளைகளாக இருக்கும் ஆசிரியர் பெருமக்களே, என் அன்பிற்கினே சக நண்பர்களே, வருங்கால தூண்களே, எதிர்காலமும் நீங்களே, ஆண்டவர்களே சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவங்குகிறேன். நடுவரே, வாழ்த்து 2 வரி கவிதை சொல்றேன், கேளுங்களேன். நடிப்பில்லாத நாடகம் இல்லை, துடுப்பில்லாத படகில்லை, கற்பனை இல்லாத கவிதை இல்லை, விற்பனை இல்லாத வியாபாரம் இல்லை, எங்கள் நடுவர் அன்னபாரதி இல்லாத பட்டிமன்றமே இல்லைங்க. ஏன் பாயிண்ட் எடுத்து எனக்கே சொல்ற பத்தியா நீ அங்க இருக்கிற? பரவாயில்ல, நான் ஒரு மேடையில் அதை பதிவிட்டிருப்பேன். ஆனால் அதை ரொம்ப அழகாக சொல்லக்கூடியதுக்கு பெரிய பாராட்டுக்கள். நன்றி நன்றி. இன்னைக்கு தலைப்புனா தமிழ் கலாச்சாரம் வளர்கிறதா தேய்கிறதா, அவ்வளோதான். நாம தமிழ் கலாச்சாரம் வளர்கிறத பற்றி தான் பேச போறேன். ஆமா. வெல்கம் டு சென்னை, இது எங்க ஊரு, எங்க ஊருக்குள்ள நாங்க தாறுமாறு. ஃபர்ஸ்ட் வாத்தியார், அப்புறம் சூப்பர் ஸ்டார், அப்புறம் கவிதைக்கு யாரு பாரதி யாரு, எங்க கிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளவுதான். இங்கிலீஷ் பேசினாலும் கேட்கல. என்ன இங்க கேர்ள்ஸ் மட்டும் பேசுறாங்க? இங்கெல்லாம் ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்கீங்களா? இங்க மட்டும் தான் தமிழ், செக்கோஸ்லாவியால இருந்து வந்த மாதிரி பசங்க பேச மாட்டேங்கிறாங்கப்பா. இங்கிலீஷ் பேசினாலும் தமிழண்டா. அதுல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம் நடுவர்களே. என் நண்பன் சாம் சொல்லிட்டு போனாரு, இந்த காலத்துல எல்லாம் அம்மாவை மம்மின்னு அப்பாவை டாடின்னு சொல்றாங்கன்னு. இல்ல, அவர் செல்போன் எடுத்து பாருங்க, அப்பாவை அன்பு அப்பா பாசமா சேவ் பண்ணி சொல்ற நடுவர்களே. மேடை பேச்சுக்காக என்னென்ன சொல்றான் பாருங்களேன். கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றான், உருட்டு உருட்டு. அதான் சொல்லி பார்த்த நடுவர்களே. இந்த தமிழ் சமூகம் வந்து ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன வார்த்தைன்னு பார்த்தா உருட்டு. அது விளக்கமே தேவையில்லை. எனக்கு முன்னாடி பேச 2 பேரும் இப்ப பேச போறாங்க 2 பேரும், அது சொல்ற ஒட்டுமொத்த வார்த்தைக்கு பேர் தான் உருட்டு. உருட்டு. ஆனா இன்னைக்கெல்லாம் 2 வார்த்தை அட்வைஸ் பண்ண முடியல சார். இன்னைக்கெல்லாம் பசங்களுக்கு 2 வார்த்தை அட்வைஸ் பண்ணா கிரிஞ்சி அப்படின்றாங்க. நம்மளாம் சொன்னா காது கொடுத்து கேட்டோம் சார் அன்னைக்கு. இன்னைக்கெல்லாம் பேசுனா ஐயே உருட்டு, என்ன நான் சொல்றான் பாரு, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றான் அப்படின்ட்டு பேசுறாங்க. பூமராட்டம் பேசுறாங்க நடுவர்களே. அத வேர்டு மறந்துட்டேன், பூமர் ஆண்டி பூமர் அங்கிள்னு. இன்று சமுதாய மாணவர்கள் என்ன தெரியுமா பேசுறாங்க? பெண்களின் மாதவிடாய் பற்றி தொலைநோக்கு பார்வையில் முற்போக்குத்தனமாக பேசிக் கொண்டிருக்க காலகட்டத்தில் இருக்கிறோம். இன்னைக்கும் பழமைவாதத்தையே பேசி புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க நடுவர்களே அவங்க. இந்த அக்கா சொன்னாங்க, மாதவ சிலப்பதிகாரத்தில் நடனம் ஆடினா அந்த நடத்தை யாரும் பார்க்கவில்லை அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. நான் திருவொற்றியூர்ல தேரடின்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல சிலப்பதிகாரத்தின் சாராம்சம் முடிஞ்சிட்டு இருக்கு நடுவர்களே. அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? கண்ணகி மதுரை எரித்து விட்டு தன் கோவத்தை அங்கதான் தனித்தாள் என்று சொன்னால் அது ஒரு வரலாறு இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு மாலை விட்டு டான்ஸ் ஆடல, அது நமக்கு தெரியல அப்படின்லாம் சொல்லிட்டு கிடக்குறாங்க. மூட நம்பிக்கையோட முற்றுப்புள்ளி தான் அந்த காலம். தன்னம்பிக்கையோட வாழ்வது இந்த காலம் என்று சொன்னால் இந்த தன்னம்பிக்கை கொடுத்தது மொழியின் கலாச்சாரம் நடுவர்களே. உலகிற்கு உணவளித்த கூட்டம் நம் பெரும் கூட்டம் தமிழர் கூட்டம். அதனாலதான் எனக்கு கோயம்புத்தூர் பக்கத்துல வடிவேலன் பாளையத்துல ஒரு பாட்டி ₹1 இட்லி சுட்டு வித்து கொண்டு இருக்காங்க. சொன்னா நீங்க கோயம்புத்தூர்லாங்க? இல்லங்க, டக்குன்னு கோயம்புத்தூர்னு நினைச்சிட்டேங்க. சரிங்க சரிங்க, பேசுங்க பேசுங்க. அந்த ஈகை மனமும் சேவை மனப்பாவும் இருக்கும் வரை தமிழ் கலாச்சாரத்தை மாற்றவே முடியாது நடுவர்களே. இன்னொன்னு, சாதிக்காக வாழ்வது அந்த காலம், சாதிப்பதற்காகவே வாழ்வது இந்த காலம். உதாரணம், நம்ம நாட்டில் சிங்கப்பெண்கள் அடுப்பாங்கரையில இருந்து ஆகாயத்துல விமானம் ஓட்டுறதுக்கு பெண்கள் வளர்ந்துட்டாங்க. மெட்டியானதுக்கும் காலில் மெட்ரோ ரயில்லாம் ஓட்டுறாங்க. இதெல்லாம் வளர்ச்சி இல்லையா? இதை பத்திலாம் உங்களுக்கு தெரியாதா? இதை பத்திலாம் பேச மாட்டீங்களா? பெண்களை வந்து தரைக்கரை பார்த்தது அந்த காலம். இப்ப சரிசமமா இப்ப பட்டிமன்றம் நடக்குது, சகோதரி உட்காந்துருக்காங்க, சரிசமமா தானே உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் வளர்ச்சி இல்லையா? விருந்தோம்பல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க, தலைவாழையில போட்டு கவனிக்கிறதா விருந்தோம்பல் நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் எப்படி திரும்ப பண்றோம்? இன்றைக்கு இருக்க இளைஞர்கள் வந்து கொஞ்சம் அப்கிரேட் வெர்ஷனா போய் ட்ரீட்னு வைக்கிறோம். முகம் தெரிந்த நபர்களுக்கும் முகம் தெரியாத நபர்களுக்கும் ட்ரீட்னு சொல்லி வைக்கிறோமே, இது வளர்ச்சி இல்லையா? வேணா பாருங்க, பட்டிமன்றம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்க, நாங்க உங்களுக்கு வைக்கிறோம் ட்ரீட்டு.
இல்லை அது ட்ரீட்டு அப்படி வச்சா பரவாயில்ல, ஒருத்தன் எக்ஸாமில் ஃபெயில் ஆனதுக்கெலாம் ட்ரீட்டு, தாத்தா செத்துட்டாரு ட்ரீட்டு, பாட்டி புட்டுக்குச்சு ட்ரீட்டு அப்படின்னா என்ன அது ட்ரீட்டு கலாச்சாரம்? 1989 அக்னி ஏவுகணை சோதனையில் கலாம் ஐயா ஜெயிக்கிறார். அப்போ அவர் ட்ரீட் என்ன கொண்டாடுறாரு தெரியுமா? நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ட்ரீட் அவர் கொண்டாடலை. கலாம் ஐயா அக்னி ஏவுகணை சோதனையில் ஜெயிக்கும் போது, கலாம் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, நீங்கள் இதை கொண்டாட என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்கும்போது கலாம் ஐயா சொன்ன வார்த்தை, இம்ராத் ஆய்வு மையத்தில் நடுவதற்காக எனக்கு 100 மரக்கன்றுகள் தாடுங்கள், அதுதான் எனக்கு மிகப்பெரிய ட்ரீட்டுன்னு சொன்னார். யோசிச்சு பாருங்க. இடம்பெயர்னா மாறி இருக்கலாம், ஆனா தமிழர் குணம் மாறலாங்க. பறை வந்து ஒரு தமிழிசை கருவியாகும். பறை வந்து விழாக்கள்ல, கூத்துக்கள்ல, நிகழ்ச்சிகள் எல்லாம் பயன்படுத்தினா அந்த காலம் போய் இந்த காலத்துல எப்படி தெரியுமா? இப்ப நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அங்க ஸ்பீக்கர் இருக்கு, தண்டனக்கா நக்கா நக்கா அப்படின்னு வந்து வச்சுக்கோங்களேன். நம்ம பசங்களை பிடிக்க முடியாது நடுவர்களே. என்னன்னா ஏன் பிடிக்க முடியாதுன்னு பார்த்தா தான் தெரியுது. அந்த தண்டனக்கா சொல் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து பறையின் அடிச்சொற்கள், அதை வச்சுதான் மிட்டே எடுக்கிறாங்களாம். அப்ப பாத்துக்கோங்க எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு. தண்டனக்கா தண்டனக்கா இது எதோட விளக்கம்னு சொல்றப்பா? என்ன அந்த தண்டனக்கானா என்ன? பறையோட அடிச்சொற்கள். ஓ பரவாயில்ல, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் புதிய புதிய தகவல்கள், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஜல்லிக்கட்டு அர்த்தம் தெரியுமா? திமிழ் கொண்ட காளையம் திமிழ் கொண்ட தமிழன் பேசும் மொழி தான் ஜல்லிக்கட்டு. சில வருஷங்கள் முன்பு ஒரு போராட்டம் எழுந்துச்சு, ஜல்லிக்கட்டு போராட்டம். அது வந்து ஜல்லிக்கட்டு மாற்றுக்கு எழுந்த போராட்டம் இல்ல, தமிழர் நம் பண்பாட்டுக்கு எழுந்த போராட்டம். நடுவர்களே, அன்னைக்கு தெரிஞ்சு தமிழன் ஒற்றுமை எப்படி இருந்துச்சுன்னு. சரி, காதலுக்கு வருவோம். காதலை பற்றி வள்ளுவர் அருமையாக சொல்லியிருக்காங்க. உள்ள கழிதலும் காண மகிழ்தலும் கல்லுக்குள் காமத்திற்கு உண்டு காதலுக்கு உண்டு. ஒருத்தன் தன் காதலை பார்க்கறான்னு வச்சுக்கோங்க, சே மது தரதான் என்னடா என்னமோ, காதலின் கண்கள் தருகிற இன்பத்தை விட அந்த மது தருகிறது. காதல் அவள் கண்கள். அதாவது நம்ம தமிழ் கடவுள் முருகன் இருக்காருல்ல, அவர் வந்து தேவானிய கல்யாணம் பண்ணிட்டு வள்ளி கொடுத்து பரிசுத்த காதலால் கல்யாணம் பண்ணி இன்டர்காஸ்ட் மேரேஜ் எல்லாம் பண்ணா தப்பில்லாத தமிழ் சொல்லிட்டு அந்த காலம் போய் இப்ப இந்த காலத்துல இளைஞர்களும் கடைபிடிக்கலையா? இதுல கலாச்சாரத்தின் வளர்ச்சி தானே. இதை பத்தி எல்லாம் பேச மாட்டீங்க, கிரிஞ்சா ஒண்ணு பேசி கிடைப்பீங்க நீங்களாம். இதுக்கு வந்து மெர்லின் பதில் சொல்லுவார்கள். அடுத்து, இன்று பெண்கள் சேலைந்து சுடிதாருக்கு மாறி இருக்கலாம், ஆண்கள் ஜீன்ஸ் பேண்ட்டுக்கும் டிஷர்ட்டுக்கும் மாறி இருக்கலாம். ஆனா நயகரா நீர்வீழ்ச்சியின் முகப்பில் எழுதப்பட்டிருக்கின்ற நல்வரம் என்ற வாசகத்தை எவராலும் மாற்ற முடியாது. மெர்சல் படத்துல டாக்டர் மாறன் கிடைக்காத கைத்தட்டல், மெதிஷன் வெற்றி கிடைக்காத கைத்தட்டல், ஆள போறான் தமிழர் கிடைச்சது என்று சொன்னால், வரேன் வேகம் படத்துல கோட்டு சூட்டு போட்டு நடித்த அஜய்குமார் கிடைக்காத கைத்தட்டல், விசுவாசம் படத்துல தூக்குதலை கிடைச்சது என்று சொன்னால், அங்க நிக்கிறது நம்ம தமிழரின் பண்பாடு. ஜாதி மதம் மொழி பிரச்சனை அந்த காலத்து பிரச்சனை. இப்ப பாருங்களேன், ஒரு அபார்ட்மெண்ட்ல 500 குடும்பம் இருக்கான், ஒரு குடும்பத்துல ஒரு மொழி பேசுறான். ஒரு குடும்பம் என்னன்னா ஆங்கிலம் பேசுது, ஒரு குடும்பம் என்ன மலையாளம் பேசுது, ஒரு குடும்பம் என்ன கன்னடா பேசுது. ஆனா இப்ப பொங்கல் வந்துச்சு எப்படி கொண்டாடுறாங்க? சமத்துவ பொங்கலா கொண்டாடுறாங்க நடுவர்களே. ஏன் அதுல கலாச்சாரத்தின் வளர்ச்சி இல்லையா? அக்கா சொன்னாங்க, இளைஞர்கள்லாம் வந்து ஆங்கிலம் பேசுறாங்க, அப்புறம் வந்து ஆங்கிலத்திலே வேலை பார்க்குறாங்கன்னு. ஐடி நிறுவனத்தில் வந்து இன்றைக்கு வந்து இளைஞர்கள்லாம் வேலை பார்க்குறாங்க தான், வேலைன்னு வந்துட்டு வெள்ளக்காரன் தான். ஆனால் கலாச்சாரம் ஒன்று வந்துட்டு வச்சுக்கோங்களேன், பச்சை தமிழனோடர்களே, அதில் நாங்கள் விட்டே கொடுக்க மாட்டோம், பார்த்துக்கோங்க. விவசாயிக்கு வருவோம். 3 தடவை தொழில் நஷ்டம் வந்துட்டா இழுத்து முடுறான் வியாபாரி. 30 தடவை நஷ்டம் வந்தாலும் நெஞ்ச நிமிடத்தில் சேத்துல இறங்காம பாருங்களேன், அவன் தான் விவசாயி. அந்த விவசாய பண்பாடு இருக்கும் வரை நம் நெஞ்ச தமிழர் கலாச்சாரம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். என் நண்பன் சொன்னான், அதாவது ஆட்டாங்கல்ல மாவு அரைச்சோம், இப்போ கிரைண்டர் வந்துருச்சு. அம்மிக்கல்ல சட்னி அரைச்சோம், இப்போ வந்து மிக்சி வந்துருச்சு. பழமையான கழிதலும் புதிய புகுதலும் தான் தமிழரின் பண்பாடு. பயன்படுத்துறது கிரைண்டரா, மிக்சியா, அம்மிக்கல்லா, ஆட்டாங்கல்லாம் முக்கியம் கிடையாது. இதெல்லாம் நாகரிகத்தின் வளர்ச்சி. சரியா? நடுவர்கள் சொல்றேன், அந்த பக்கம் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு தேய்கிறது மட்டும்தான் கிடைக்கும். எங்க பக்கம் வாங்க, நாங்க வளர்ச்சி பாதையில் நாங்க கூட்டிட்டு போறோம். பேசாம நான் கொல்ல பக்கம் போறது பக்கம். அப்புறம் திரைப்படங்களும் சேர்ந்து திரைப்படங்கள் பாடங்களும் நிறைய வளர்ச்சி வந்துருச்சு. அதுக்கு உதாரணமா ஒரு பாடி காட்டுறேன், கேளுங்க. பாடம் நல்லா இருக்காது, கேளுங்க. பரவாயில்லப்பா, நீயே சொல்லிருந்தப்ப முன்னாடியே டெஃபினிஷன் கோடு கொடுத்துருதாப்ல. அன்பை கொட்டி எங்க மொழி அடித்தளம் போட்டோம், மகுடத்தை தரிக்கிற லகரத்தை சேர்த்தோம், தலைமுறை கடந்துமே விரிவதை பார்த்தோம், உலகத்தின் முதல் மொழி உசிரன காத்தோம் என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப உலகத்திலே மூத்த மொழி முதல் மொழி தமிழரின் கலாச்சாரத்தை உசிரப்போட காத்துட்டு தான் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த நடுவர்களுக்கும் தமிழையாவுக்கும் மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
விஜய் விவியன் அந்த பேருக்கேற்ற மாரி அவருடைய பேச்சும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. ஆனால் நல்லா என்ன எனக்கு ஒன்றே ஒன்று தெரிஞ்சுன்னா நிறைய சினிமா பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த சினிமா மேற்கோள்கள் வந்து நிறைய இருந்துச்சு. நல்ல இளமை துள்ளலான பேச்சுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்களை நம்ம சொல்லிடலாம். அப்போ அவர் சினிமா ஸ்டைலில் சொன்னால் நானும் சினிமா ஸ்டைலில் பதில் சொல்லணும்ல. அன்றைக்கு வசனம் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கு வசனம் எப்படி இருந்துச்சு. அன்றைக்கு மனோகரா படத்தில் புருஷோத்தமரே, முரட்டுக்காரியின் உருக்கு மொழியிலே உலகத்தை காண்பவரே, மானம் ஒன்றே நல்வாழ்வு என கொண்டு வந்த மரவேந்தர் பரம்பரையிலே மாசாக வந்தவரே, மயிலுக்கும் மந்தைக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவானரே, குளிர் நிலவை கொல்லிக்கட்டை என்று கூறிய குருடரே, என் தாய் அன்பின் பிறப்பிடம், அரணரின் இருப்பிடம், கருணை வடிவம், கற்பின் திருவுருவம், அவர்களை அவதூறு பேசிய உமது அங்கங்களை பிளந்தறிவேன். இந்த துரோக பேச்சுக்கு உம்மை தூண்டிவிட்ட துர்க்கையின் உடலை துண்டாடுவேன். துணிவிருந்தால் தோளிலே வலுவிருந்தால் எடுத்துக்கொள்ளும் முது வாளை, தடுத்துக்கொள்ளும் முது சாவை, தழுக்கு காரியின் குழுக்கு சிரிப்பிலே நீர் கோலையாக விட்டு இருந்தால் ஓடிவிடும் என்னை விட்டு புறமுது காட்டி ஓடும். ஏ ராஜ விக்ரமே, பழிவாங்கும் பக்கம் பூஜை செய்ய வந்திருக்கிறீர். அப்படியே நில்லும், அசையாமல் நில்லும். இந்த சித்து வேலைக்காரின் ரத்தத்தை கொடுத்து அபிஷேகம் செய்கிறேன். இந்த நாசக்காரியின் நரம்புகளால் உமக்கு மாலை சூட்டுகிறேன். முல்லை சிரிப்பன புகழ்வீரே, மோக போதையில் அந்த பல்லை எடுத்து உமக்கு அர்ப்பணை செய்கிறேன். பாவி பார், பத்தினை ஈன்ற படும் பாவி பார், உன் கைகளில் இந்த உயிர் படும் பாட்டை பார், புருஷோத்தமா அப்படின்னு சொன்ன உடனேதான் அப்படி நிற்பார். அன்றைக்குள்ள வசனம் மனோகரா வசனம். ஆனால் அதே இதை இன்றைக்கு இவங்க சொன்ன மாதிரி வேலையில்லா பட்டதாரி தொட்டு பார்த்தா ஷாக்கடிக்கும். நீங்கள் எல்லாருமே விஐபி ஸ்டூடெண்ட்ஸ் தான் கண்டிப்பாக. அதில் வந்து இளைய யார் தனுஷ் நடிச்சிருப்பார்ல, தனுஷ் வந்து இவர் படிக்காதவனா இருப்பார். படித்தவனை பார்த்து என்ன சொல்லுவார், ஏண்டா வெள்ளப்பண்ணி, எந்த வேலையும் செய்யாமல் தகுதியான படிப்பு இல்லாமல் அவங்க அப்பா பணக்காரங்களாம் ஒரே காரணத்தாமல் நோகாமல் நேராக முதலாளி சீட்டில் உட்காந்து உனக்கே இவ்வளோ திமிர் இருக்கே. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜிலேருந்து 10வது வரைக்கும் ஃபெயில் ஆகாமல் படித்து 10வதுல ஈஸியான குரூப்பாக வீட்டெலாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தால் தான் இன்ஜினியர் ஆக முடியல, கஷ்டமான குரூப்பாக பார்த்து எடுத்து ஃபிசிக்ஸ்க்கு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு டியூஷன், மேக்ஸுக்கு டியூஷன், ரோடோட அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட அம்மாவோட 10 ரோட அலைய விட்டு அம்மா நகையை அடமானம் வச்சு ஃபஸ்ட் இயர்லேருந்து 4th இயர் வரைக்கும் அரியர்லாம் 4th இயரில் மொத்தமாக கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ள நுழைஞ்சு அந்த சொசைட்டி வேலை இல்லைன்னு சொல்லி செருப்பால் அடித்து 3 வருஷம் 4 வருஷம் வீட்டில் தண்டமாக உட்காந்து அப்பா என்ன தண்ட சோறு திட்டி சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் சாப்பாடு தொண்டைக்குள்ளே சிக்கி வலிச்சு இறங்கி கடைசி எவனோ ஒரு புண்ணியமா வேலை கொடுத்தா அதையும் புடுங்கிக்கிற ஒன்ன மாதிரி புறம்போக்க சமாளிச்சுட்டு முன்னாடி பேசிட்டு இருக்க வேலை இல்லா பட்டதாரி. எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்டா. அப்ப இன்றைக்கும் வசனங்கள் தமிழ் ஆளுமையோடு இருக்கத்தான் செய்யுது. அன்னைக்கும் வசனம் இருந்துச்சு, இன்னைக்கும் வசனம் இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, எல்லா விஷயங்களையும் தாண்டி தமிழ் இத்தனை பிரச்சனைகளை தடைகளை தாண்டி தமிழ் வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அருமையா முடித்திருக்கிறாங்க. இதற்கெல்லாம் மறுப்பு தெரிவித்து மெர்லின் ஷைனி அவர்கள் வருகிறார்கள். உற்சாகமான கைத்தட்டல் கொடுத்துடலாம். கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் 2ஆம் ஆண்டு மாணவி. கொங்கு மலை சாரலிலே குளிர் நிலவு தென்றலிலே தங்க மலர் பருத்து தமிழ் தாய்க்கு சூட்டிவிட்டு சங்கத் தமிழ் தந்த தங்கத் தமிழ் மொழியிலே நீதி நெறியை 3ஆம் கண்ணாக கொண்டு அமர்ந்திருக்கும் நீதி வழுவா நடுவர் அவர்களுக்கும் அவையோர் அனைவருக்கும் என் முத்தான முத்தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர் கலாச்சாரம் தேய்கிறதே என்ற தலைப்பில் பேச விழைகிறேன். வேகமாக சுழலும் பூமிக்கு ஈடு கொடுத்து மனிதனும் வேகமாக ஓடும் காலம் இது. கலாச்சார வளர்ச்சி என்ற பெயரில் தமிழர்களின் அடையாளங்களை மறந்தும் மறைத்தும் புதிய கலாச்சாரத்திற்கு ஏற்றவாறு நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் நடுவர் அவர்களே. புதிய கலாச்சாரத்தில் நம் மொழி, வீரம், மருத்துவம், விருந்தோம்பல் என அனைத்தும் தேய்ந்து கொண்டேதான் வருகிறது. எனக்கு முன்னாடி பேசின தம்பி விஜய் விவியன் பேசினதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒண்ணுதான் தோணுது. கொஞ்சம் இருங்க பாய், நான் பேசுறேன், அப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க வளருதா தேய்தான்னு. மருத்துவம் என்கிற ஒன்று எடுத்துக்கிட்டா தமிழர் கலாச்சாரத்தின் படி சளிக்கு துளசி, தலைபாரத்துக்கு ஆடாதலை, மஞ்சள் காமாலைக்கு கீழா நெல்லின்னு ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு இளைய மருந்தாக கொடுத்தான். அதனால அந்த நோய் முழுமையா குணமாச்சு. ஆனா இன்னைக்கு டோலோ, பாராசிட்டமால் 2 மாத்திரையை எல்லாத்துக்கும் கொடுக்கறான். அது நோயை குணமாக்கணும்னு நினைச்சா அதுவே ஒரு புதிய நோயை உருவாக்கிட்டு போகுது. உணவே மருந்து இருந்தது போய் உணவுக்கு முன் மருந்து, உணவுக்கு பின் மருந்துன்னு காலம் மாறிச்சு, கலாச்சாரம் தேஞ்சிச்சு நடுவர் அவர்களே.
வீரம்னு பார்த்தா அந்த காலத்துல ஒரு பெண் புலிய முரத்தால விரட்டி அடிச்சாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம கருப்பாம்பூச்சிக்கும் பள்ளிக்கும் பயந்துகிட்டு இருக்கோம். இதுதான் உங்கள் கலாச்சார வளர்ச்சியா? எதிரணியில பேசினவங்க